சுக்கி ஸ்டோரிஸ். ரங்காபுரம்ங்கிற ஊர்ல வீரையாவும் சாந்தாவும் களிமண் பானைகள் செஞ்சு விற்கிறவங்க. அவங்க நிறைய வகையான மண்பானைகள் செய்வாங்க. நல்ல புது புது டிசைனாக செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோவா வியாபாரம் ஆகிறதில்ல. ஒரு நாள் சாந்தா தன் கணவர்கிட்ட, இந்த வருஷம் பொங்கலுக்கு நாம நிறைய மண்பானைகள் செய்யலாமாங்க? செய்யலாம் தான். ஆனா அவ்வளவு மண் வாங்க நம்ம கிட்ட பணம் இல்லையே, நம்ம என்ன பண்றது? வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் நிறைய மண்பானைகள் செஞ்சு விற்கலாம் இல்லையா? நமக்கு தானே அது லாபம். ஆமா, ஆனா அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லையே. கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு சேர்த்தா மழை பெஞ்சு வியாபாரமே ஆகாம எல்லாம் போயிடுது. வருஷத்துல 6 மாசம் இப்படியா ஆயிடுது. நாம என்னதான் பண்றது? நாம கொஞ்சம் பணம் கடன் வாங்கலாம். இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குற ராஜையா கிட்ட போய் கொஞ்சம் பணம் கடன் வாங்கிட்டு வாங்க. கடனா? அதெல்லாம் வேண்டாம். நல்லா வியாபாரம் ஆகலைன்னா நம்ம பணம் திருப்பி தர முடியாது. அதுவும் ராஜையா கிட்டலாம் வட்டியும் அதிகம். அந்த ராஜையா வேற பேராசை பிடிச்சவரு. இப்படியே பயந்துகிட்டே இருந்தா நம்ம எப்பதான் சம்பாதிக்கிறது? வருஷம் முழுசுமா கடன் வாங்க சொல்றேன். இது போல வியாபாரம் அதிகம் ஆகிற சீசன்ல மட்டும்தானே வாங்கி பண்ணணும்னு சொல்றேன். நம்ம நேரமே சரியில்லை. கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம போனா என்ன ஆகும்? நாம நல்லா வேலை செய்வோம், காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்ளு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு நிறைய மாடல் சட்டி பானைகள் செஞ்சு வியாபாரம் ஆகிட்டா நமக்கு தானே லாபம். அதை வச்சு கடனுக்கு கொடுத்துட்டு வர லாபத்துல இன்னும் மண் எடுத்து தொழிலுக்கு வச்சுக்கலாமே. இப்படி சாந்தா சொன்னதும் வீரையா யோசனை பண்ணுறாரு. அப்புறமா கடன் கேட்கறதுக்காக அந்த ராஜையா வீட்டுக்கு போகிறாரு. வீரையா, என்ன இந்த பக்கமெல்லாம் வர்ற? எப்பவுமே வேலையே கதின்னு இருப்ப. இங்க வரக்கூட நேரம் இருக்கா உனக்கெல்லாம்? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயமா தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் பணம் கடனா வேணும். கடனா? என்ன தேவை உனக்கு? நீ கடன்லாம் வாங்கவே மாட்டியே. நான் வர்ற பொங்கலுக்கு புது பானை செய்யலாம்னு இருக்கேன். கொஞ்சம் நல்ல புது டிசைன்ல நிறைய வித்தியாசமான மாடல்கள்ல செய்யணும். அதுக்கு மண் வாங்க பணம் வேணும் எனக்கு. ஓ அப்படியா? நல்ல விஷயம்தான். பொங்கலுக்கு தான் பானைகள்லாம் நல்லா வியாபாரம் ஆகும். சரி சரி, உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. நான் பொங்கல் வியாபாரம் முடிச்ச உடனே திருப்பி கொடுத்துட்றேன். 10,000 ரூபாய்க்கு வட்டியோட 11,000 திருப்பி தரணும். அதுக்கு இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு வாங்கிக்கோ. என் கண்டிஷன் எல்லாம் உனக்கு தெரியுமில்ல. இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பொங்கல் முடிஞ்சு மறுநாள் காலையில 7 மணிக்கெல்லாம் எனக்கு பணம் வந்துடணும். 11,000 ரூபாயா வரணும். 1 ரூபாய் குறைஞ்சா கூட நான் பணம் வாங்க மாட்டேன். உன் வீட்டை தான் எடுத்துக்குவேன். இதுக்கு சம்மதிச்சா நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டு பணம் வாங்கிட்டு போ. இதை கேட்ட வீரையாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவரோட வீடு 25,000 ரூபாய் வரும். இருந்தாலும் அவருக்கு அவருடைய உழைப்பு மேலேயும் திறமை மேலேயும் நம்பிக்கை இருந்தது. அதனால கையெழுத்து போட்டுட்டு பணம் வாங்கிட்டு போறாரு. வீரையாவும் அவர் மனைவியும் கஷ்டப்பட்டு நிறைய பானைகள் செஞ்சு முடிக்கிறாங்க. அவங்க செஞ்ச பானைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்ததுனால அவங்க நினைச்ச மாதிரியே நல்ல விலைக்கு விற்கிது. அதில் அவங்களுக்கு 15,000 ரூபாய் பணம் கிடைக்குது. இந்த வருஷம் நமக்கு நல்ல வியாபாரம் ஆச்சு. 15,000 ரூபாய் வந்திருக்குது பணம் மொத்தம். நீங்க அந்த வட்டி கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணம் 11,000 எடுத்து கொண்டு போய் கொடுத்துருங்க. 3,000 ரூபாய்க்கு நம்ம மண் எடுத்துக்கலாம். 1,000 ரூபாய்க்கு வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம். வட்டி கடைக்காரருக்கு நாளைக்கு காலையில 7 மணிக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாம இப்ப மண் ஓட்டிக்கலாம், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். வீரையா 11,000 ரூபாயை எடுத்து வச்சுட்டு மீதி பணத்தில் 3,000 ரூபாயில மண் ஓட்டிக்கிறாரு. 1,000 ரூபாய்க்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. காலையில் சரியாக 7 மணிக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு ராஜையாவுக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ அவர் கையில இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டு கீழே தவறி விழுந்துருச்சு. அதை பார்க்காம அவர் ராஜையா கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்கறாரு. என்ன இது? 100 ரூபாய் கம்மியா இருக்குது. நான் சரியா தானே கொண்டு வந்தேன். நீங்க நல்லா எண்ணி பாருங்க. நான் நல்லா பார்த்துட்டேன். 100 ரூபாய் கம்மியா தான் இருக்குது. நீ வேணும்னா நல்லா எண்ணி பாரு வீரையா. வீரையா அந்த பணத்தை வாங்கி எண்ணி பார்க்கறாரு. அதில் 100 ரூபாய் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், குறைவா தான் இருக்குது 100 ரூபாய். நான் சரியா தானே கொண்டு வந்தேன். எங்கேயோ கீழே தவற விட்டுட்டேன் போல இருக்கு. என்ன வீரையா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ குறையிற பணமும் சேர்த்து கொடுக்குறியே, என்ன பண்ற? 100 ரூபாய் தானே குறையுது. என்கிட்ட இப்ப இல்லைங்க. 1 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு 7 மணிக்கெல்லாம் பணம் வேணும்னு நான் சொல்லிட்டேன். என்னோட கண்டிஷனே அதுதான், தெரியுமில்ல உனக்கு. இப்போவே மணி 8 ஆக போகுது. இதுக்கு மேல உனக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. பத்திரத்துல எழுதினபடி உன் வீடு எனக்கு நான் எடுத்துக்குவேன். இது என்ன அநியாயம்? நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொண்டுட்டு வந்துட்டேன், கொடுத்துட்டேன்.
100 ரூபாய் குறைஞ்சிருச்சு. அது எப்படியோ கீழே தான் விழுந்துருச்சு போல இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தா போதும், நான் போய் கொண்டு வந்து தந்துடுறேன். அதுக்காக என் வீட்டை எடுத்துக்குவேன்னு சொல்றது சரியில்லை. நான் ஊர் தலைவர்கிட்ட போய் புகார் பண்றேன். நீ எங்க வேணா போய் புகார் பண்ணிக்கோ, நான் சொன்ன வார்த்தை மாற மாட்டேன். நீயும் அதுக்கெல்லாம் சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குற, மறந்துடாத. வீரையா ஊர் தலைவர்கிட்ட போய் புகார் பண்றாரு. தலைவர் 2 பேரையும் வர சொல்லி விசாரிக்கிறாரு. நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட தலைவர் வீரையா கிட்ட, வீரையா, ராஜையா சொல்றது சரிதான். அவர் சொன்னபடி நீ 7 மணிக்குள்ள கணக்கு கொடுத்துடணும். 1 ரூபாய் குறைஞ்சாலும் உன்னோட பணம் தேவையில்லை, உன் வீட்டை எடுத்துக்குவேன்னு எழுதி இருக்குது. நீயும் அதுக்கு சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குற. அதனால நீ பேச்சு மாறாம பணத்தை வாங்கிட்டு வீட்டை ராஜையாவுக்கு கொடுத்துடு. வீரையாவும் வருத்தத்தோட பணத்தை வாங்கிக்கிறாரு. வீட்டை கொடுக்கவும் சம்மதிக்கிறாரு. தலைவர் சொல்லிட்டாரு வீரையா, சீக்கிரம் நீ வீட்டை காலி பண்ணு. வீரையாவை எதுக்கு வீட்டை காலி பண்ண சொல்றீங்க? தலைவரு, என்ன இப்படி கேக்குறீங்க? பத்திரத்துல எழுதினபடி எனக்கு வீடு சேரணும்ல. பத்திரத்துல வீடு உனக்கு சேரணும்னுலாம் எழுதல. வீட்டை நீ எடுத்துக்க வேணுதான் எழுதியிருக்கு. அதனால வீரையாவோட வீட்டை நீ எடுத்துட்டு எங்க வேணாலும் போய்க்கோ. என்ன இப்படி சொல்றீங்க? வீட்டை எப்படி எடுக்க முடியும்? அது எனக்கு தெரியாது. நீ எழுதியிருக்கிறது அப்படிதான். வீட்டை எடுத்துக்குவ, வீட்டை எடுத்துக்கோ. வீரையா, வீட்டை ராஜையா எடுத்துட்டு போன உடனே நீ அந்த இடத்துல வேற வீடு கட்டிக்கோ. இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து புறப்படுறாரு. இதை கேட்ட ராஜையா திருன்னு முழிக்கிறாரு. என்ன மன்னிச்சிடுங்க தலைவரே, எனக்கு என் பணம் 10,000 ரூபாயும் வாங்கி கொடுங்க. 100 ரூபாய் குறைஞ்சா பரவாயில்ல, 1000 ரூபாய் வட்டியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு என் பணத்தையாவது வாங்கி கொடுங்க. அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. வீரையாவும் பணத்தை கொடுத்துட்டு தலைவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுக்கி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய கதைகள் கேட்கலாம்.